இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கிறேன். பூராமே அரமண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து தெரியும் பாரு, அப்படி அது வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு தெரியும். அது அதை தம்பி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அறப்பைத்தியம் பத்தி அறப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அறப்பைத்தியம் பூரா. நீ எந்த கொம்பாடி கொம்பாடும் நற்காட்டை தர முடியாதடா பைத்தியக்காரங்களா. அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம்தானடா, மரம்தானடா பைத்தியக்காரங்களா. அதை வெட்டி 8 வழிச்சால 10 வழிச்சால கொட்டு வழி எல்லாம் போட்டுருவான். காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் 4000 கோடி ஒதுக்குறது. ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடியாங்களா. நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம், உள்ள போகும்போது முன்னாடி திரும்ப பின்னாடி திரும்ப, இதை கலட்டு பெல்ட் கலட்டு சாக்ஸ கலட்டு அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா இதை வச்சிருக்கியா. ஏய் நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன ஒண்ணு வரா தேங்காய் நெய்யும் தானடா, உனக்கு தெரியாதாது? அதான் சோதிக்கிறீல, அது வெளியில வரும்போது தேங்காய் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரை வெடிக்கிற வெடி வாட்டிருக்க. உன்னை என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் சொல்லு? எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது செல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்ல. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத டெய்லர் இருக்கார்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும், யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயில்கிட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம் அப்புறம் பூனைக்கு தப்போம் அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இது செய்யற வேலையா? எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் வந்து அவன் விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க இந்த நீரவ் மோடி, இவங்க எல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடி எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்க இருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது.